கோல் அச்சுவர் ட்ரேடர்ஸ் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் அதாவது நேற்றும் ஒரு 33 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அப்சைடில் தான் போயிருக்கு. ஸோ தொடர்ந்து ஒரு 4 நாளாக நிஃப்டி மேலே போயிட்டுருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனாலும் நேற்று பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எந்த ஒரு பெரிய மூமெண்ட்டும் இல்லை. ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு ரேலியே கிடையாது. எல்லாமே லேசாக அரைச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 1% உள்ளே தான் நிறைய ஸ்டாக் என்ன இருக்குன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு சில ஸ்டாக்கு மட்டும்தான் லார்ஜ் கேப் ஸ்டாக்காக இருக்கட்டும், மிட் கேப் உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படின்றதுனால மிட் கேப் ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணல. ஓகே, இப்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ வீக்லி க்ளோஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீக்கோட எப்படி இருக்குது, எப்படி க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது இன்றைக்கி ட்ரேடிங் செஷனில் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இதை வச்சு நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ ஃபின் நிஃப்டி கூட நேற்று ஒரு 32 பாயிண்ட்ஸ் அப்சைடில் தான் போயிருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டி தான் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 78-79 பாயிண்ட் டவுன் சைடில் முடிஞ்சிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 57 பாயிண்ட் உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்பை ஃபில் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். பட் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அப்சைடில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ நிஃப்டியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் பேங்க் நிஃப்டி. ஸோ இது அதாவது பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் இங்கே வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை ஒரு ரேலி, நல்ல ரேலி இல்லை அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் இல்லைன்னா நிஃப்டி ஏதாவது மேஜராக ஏதாவது ஒரு செக்டார் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா நிஃப்டியும் லேக் ஆகும், இல்லை ஒரு ஃப்ளாட்டாக கூட க்ளோஸ் ஆகலாம். ஸோ பேங்க் நிஃப்டி இப்போது அப்சைடில் போகிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் நிஃப்டியும் ஒரு நல்ல ரேலி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்டாக்குகளில் நமக்கு பிரேக் அவுட்டில் கிடைக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ரேலியை கொடுக்கும் நம்புவோம். ஸோ பேங்க் நிஃப்டியோட வீக்லி க்ளோசிங் எப்படி இருக்குது அப்படின்றதையும் இன்றைக்கி ட்ரேடிங் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இன்றைக்கி ட்ரேடிங் செஷனை பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணலாம், முடிவு பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டாக்கை பார்த்துருவோம். நம்மளோட ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் சிப்லா. இந்த சிப்லாவை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சாலிடேட் ஜோனில் தான் என்ன இருக்குது, இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனாலும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போதெல்லாம் ஒரு பெரிய ரேலியோ ஒரு பெரிய கேண்டிலோ கிடையாது. ஸோ இங்கே பாருங்களேன், டச் பண்ணிவிட்டு என்ன இருக்குன்னா ஒரு பெரிய கேண்டில் கிடையாது. ஸோ இங்கேயும் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக இந்த கேண்டிலை பாருங்கள். ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் செஷனில் பாருங்கள். ஸோ இன்றைக்கி இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அதாவது கன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு 350 ஒரு 320 போல் நீங்கள் இந்த ஸ்டாக்கை பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு க்ளோசிங் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம எடுத்துக்கிறலாம். ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் என்ட்ரி மேலே எடுக்கிறீங்கன்னா எஸ்எல் இந்த சேனலில் நீங்கள் எஸ்எல் வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஒன்று. அப்படி இல்லைன்னா இங்கே வைக்கலாம். அதை நான் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிடுறேன். ட்ராப் பண்ணிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஜோன் இந்த 1535 அப்படி நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த சிப்லாவோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா நியரில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய அளவுலாம் இந்த ஸ்டாக்கு கீழே விழுகலை. 1690 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக சிப்லாவை பொறுத்த வரைக்கும் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் இந்தியா சிமெண்ட். இந்த இந்தியா சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைக்கும் மேலே உங்களுக்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ பட் ப்ராப்பரான பிரேக் அவுட் இன்னும் வரல. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இன்னும் வரலை. அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம் ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம், ஸோ இந்த கரண்ட் ட்ரெண்டை பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்டை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ட்ரெண்ட்னா இந்த ரைசிங் வேஜில் மூவ் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெண்டுக்குள்ளே தான் இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்டாக அது வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு டார்கெட் வந்து மேலே டச் பண்ணோன்னே என்ன ஆகும், ஸோ இன்னொரு அதாவது இன்றைக்கி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலாம். அப்படி பிரிண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ அப்படி வந்துட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆகும், இந்த ஸ்டாக் வந்து டவுன் சைடில் கீழே வரும். ஸோ இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கேருந்து மேலே போயிட்டு இங்கே ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் இங்கே வரும். ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த ஸ்டாக் பவுன்ஸ் ஆகும். ஸோ அப்படி பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம கன்ஃபார்மாக என்ட்ரி எடுக்கலாம். ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். இல்லை அப்படின்னா இங்கே இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு அகைன் மறுபடியும் இந்த ஆல் டைம் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனலில் ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்படி வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அதாவது இங்கே என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இங்கே எஸ்எல் வைக்கலாம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் பிசி ஜுவல்லரி. இந்த பிசி ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரேலி கொடுத்துச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துட்டு அங்கேருந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு சின்ன ரிஜெக்ஷனே இருந்தாலும் இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் ஒரு 6% வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ கரெக்டாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எஸ்எல் வந்து இந்த சேனலுக்கு கீழேயே எஸ்எல்லை வச்சுக்கோங்க. அப்படி எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம் இதோட ஆல் டைம் ஹை வரைக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் சென்கோ கோல்டு. இந்த சென்கோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போது இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அதாவது இந்த ஸ்டாக்கை நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே பார்த்துருவோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதோட ஆல் டைம் ஹை 731. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். இந்த ஃபாலில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போது என்ன இருக்குது, பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இப்போ என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதாவது ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 406. ஸோ 385 406 ஒரு கம்மியான உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தான் ஸோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனாலும் ஸோ அங்கே போகும்போது என்ன ஆகும், ஸோ நீங்கள் வெயிட் பண்ணலாம், தாராளமாக வெயிட் பண்ணலாம். இந்த 406 அப்படின்றது உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸ் கூட என்ன ஆகும், கொஞ்சம் லேக் ஆகிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆகும்னா அப்படியே மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 406. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் 550 வைங்களேன். ஸோ 550 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இல்லை ஃபஸ்ட் டார்கெட்டே கூட நீங்கள் இது 550 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் சைட்வேஸ் கூட போகலாம். அப்படி இப்படின்னு போயிட்டு இந்த ஸ்டாக் மேலே தான் வரும். நெக்ஸ்ட் அதோட ஆல் டைம் ஹை 731. ஸோ இந்த சென்கோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதோட ஃபண்டமெண்டல் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பிசி ஜுவல்லரி. ஸோ இது எல்லாமே பிசி ஜுவல்லரி ஒரு நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ண ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நான் வந்து பார்க்கல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்துட்டு ஏன்னா ஸ்மால் கேப்பில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதோட ஃபண்டமெண்டல் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஸ்வெலக்ட் எனர்ஜி. இந்த ஸ்வெலக்ட் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபால். ஸோ இதோட ஆல் டைம் ஹை 1487. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு நல்ல ஃபாலில் தான் இருக்குது. அகைன் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு
இந்த கன்சாலிடேட் ஜோன்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் என்ன ஆகலை, பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுங்கள், உங்களோட வாட்ச் லிஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டாக் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸோ நீங்கள் இதை ஃபண்டமெண்டல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு தயாராகுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 981, செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை. எஸ்எல் அப்படின்னு பார்க்கலாம். எஸ்எல் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கை இந்த சேனலுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ட்ரி எடுக்க போகிறோம். அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த சேனல் அது ரொம்ப அவ்வளோ வேணாம். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் லோ, ஸோ இங்கே வச்சுக்கலாம். ஸோ இந்த 697க்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இதுவும் ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸோ இந்த எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸோட ஆல் டைம் ஹைன்னு பாருங்களேன். இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 1374. ஸோ 1300, ஒரு நிமிஷம், 1400. 1400லேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது, ஒரு நல்ல ஃபாலை சந்திச்சிருக்கு. இப்போது இந்த கன்சாலிடேட் ஜோனையும் பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு. பட் அது ஒரு எப்படி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டே என்னாச்சு அப்படின்னு, அதாவது முந்தா நாள் ஒரு புல்லிஷ் கேண்டில் உடச்சிருக்கு. ஸோ நேற்று உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனாலும் கூட உங்களுக்கு நேற்றோட முந்தா நாளோட க்ளோஸில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து ஸோ கீழே வரலாம். கீழே வந்துட்டு இந்த சேனலை வந்து ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து அது பவுன்ஸ் பேக் அதை டெய்லி வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது கரெக்டான டிசிஷனாக இருக்கும். ஸோ டிசிஷன் உங்களோட தான் இருக்கணும். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த சேனலுக்கு கீழேயே நம்ம எஸ்எல்லை வச்சுக்கலாம். ஸோ எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஜெய் கார்ப் லிமிடெட். இந்த ஜெய் கார்ப் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதோட ஆல் டைம் ஹை 436. ஸோ இந்த 436லேருந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபாலை சந்திச்சிருக்கு. ஸோ வேறு லெவல் ஃபால். 400லேருந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 132ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இது என்ன பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் பாருங்கள். ஸோ இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி இந்த சேனலை பிரேக் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு. ஸோ இங்கேருந்து இந்த சேனல் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த சேனலில் இங்கேருந்து நல்ல டவுன்ஃபால்லேருந்து மேலே போயிட்டு இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. அகைன் மறுபடியும் இப்போ என்ன இருக்குது, இந்த சேனலை ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே நம்ம வாங்கலாம். ஸோ ஆனாலும் இந்த ப்ரீவியஸ் ஹை வரும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஹிட் பண்ணிவிட்டு கீழே வந்துடும். ஸோ அதனால் நம்ம இங்கே எடுக்க வேண்டாம். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இங்கே எடுக்கலாம். ஸோ இங்கே எடுத்துகிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது இங்கே வரும்போது ஒரு மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் இதை ரெஸ்பெக்ட் பண்ணாது. ஒருவேளை ஸ்லோ டவுனாக இருந்துச்சு அப்படின்னு இது மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் தெரியுது, சம்டைம்ஸ் சொல்ல முடியாது. ஸோ இங்கேயும் இந்த ரெசிஸ்டன்ஸையும் ஹிட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். அதனால் நீங்கள் இந்த ஜோனில் கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. ஒருவேளை ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ரியாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட் 391. இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிசல்ட்ஸ்லாம் நல்லா வந்துருந்துச்சுன்னா, ரேலி நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் உங்களுக்கு இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நியரில் உங்களுக்கு எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லை. ஸோ அதனால் சொல்ல வரேன். ஓகே, நம்ம எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழே ஸோ இந்த 123க்கு கீழே நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணிடலாம், அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஜூபிட்டர் வாகன் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபால்ங்க.
அதோட ஆல் டைம் ஹையில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஃபாலை சந்திச்சிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டாக், ஃபண்டமெண்டலி உங்களுக்கு ரயில்வே செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. ஸோ ரயில்வேயில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கெல்லாம் நிறைய என்ன இருக்குது, விழுந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கும் விழுந்திருக்கு. இதுக்கும் விதிவிலக்கு இல்லை. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து இந்த சப்போர்ட்டில் இருந்தால் ஒரு ரேலியே ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்க, ஓகே, இந்த ஜோனில் இருந்து ஒரு நல்ல ரேலி போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, ஸோ கீழே வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு நியரில் இருக்குது. ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணி மேலே போணுச்சு அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து பிரேக் அவுட்டுக்கு எடுத்துக்கிடலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த சேனலை பிரேக் பண்ணி மேலே போகும்போது என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 309 நீங்கள் இந்த சேனலை எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் நியரில் இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு ஐடிஐ பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து 434க்கு இந்த ஸ்டாக்கை வந்து ஆல்ரெடி அவங்க 443க்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பை பண்ணது கிட்டத்தட்ட அது ரொம்ப நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரேலியில் பை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகுது. ஸோ இப்போ அந்த ஸ்டாக் மறுபடியும் பிரேக் அவுட் நியரில் இருக்குது. அதாவது இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேட் ஜோனில் ஸோ இங்கே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஜோன் வந்து இந்த கன்சாலிடேட் ஜோனை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு அகைன் ஒரு ரீடெஸ்ட் கரெக்டாக ஒரு நல்ல ரீடெஸ்ட்டை கொடுத்துட்டு அகைன் இப்போ என்ன ஆக போகுது, பிரேக் அவுட் நியரில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் வந்து இதில் வாங்கியிருக்கீங்களோ ஸோ அதில் பாதி என்ன பண்ணலாம், ஸோ இப்போ 10,000க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா அகைன் மறுபடியும் ஒரு 10,000 உங்களோட கேபிட்டலை பொறுத்து மறுபடியும் ஒரு 10,000 என்ன பண்ணலாம், ஸோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ரேலி வந்துச்சு, ஒரு 10% வந்துச்சுனாலே நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக மாறிடுவீங்க. 10லேருந்து ஒரு 12%, ஒரு 15%க்குள்ளே நீங்கள் என்ன ஆகும், உங்களுக்கு சீக்கிரமாக ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் 443 தாண்டும் போது தான் என்ன ஆகும், ஸோ அதையும் தாண்டி நம்ம வச்சுருக்கிறதுக்கான மனநிலை நம்மக்கிட்ட இருக்குமான்னு சொல்ல முடியாது. 443க்கு வந்த உடனே அது வர்றதுக்கும் ரொம்ப நாள் ஆகலாம். ஸோ வெயிட்டிங் பீரியட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ வந்து அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ அக்குமுலேட் பண்ணுறதுக்கான கரெக்டான ஜோன் இது. ஸோ நீங்கள் அக்குமுலேட் பண்ணுங்கள். அக்குமுலேட் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை பிரேக் பண்ணும்போது என்ன பண்ணலாம், ஸோ நம்ம ஒரு என்ட்ரியை எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணணும், ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிலும் வரணும். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த 364 இருக்கும். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அதோட ஆல் டைம் ஹை தான் 575 உங்களுக்கு ஒரு நல்ல டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு JSW ஸ்டீல். இந்த JSW ஸ்டீல் வந்து பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட ஆல் டைம் ஹைலேருந்து இந்த சேனல் வந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த சேனலை எப்போ பிரேக் பண்ணுதோ, ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இந்த சேனலுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எஸ்எல்லை வந்து இந்த சேனலுக்கு கீழேயே எஸ்எல்லை வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நம்ம இந்த ஸ்டாக்கில் எடுக்கலாம். JSW ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல் தான். ஸோ இந்த சேனல் அப்படின்னு பார்க்கும்போது அது மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு இந்த எது வரைக்கும் போகும் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு கணிச்சோம் அப்படின்னா 1200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிரேக் அவுட் கொடுக்கும்போது. நெக்ஸ்ட் ஸ்டாக் VBL. ஸோ VBL பொறுத்த வரைக்கும் இதுக்கும் பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ VBL பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து பிரேக் அவுட் நியரில் இருக்குது. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இன்றைக்கே கூட பிரேக் அவுட் கொடுக்கலாம். ஸோ பிரேக் அவுட் கொடுத்துன்னா நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். இது எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஸ்டாக்கு. ஸோ VBL பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு குட் ஸ்டாக்கு. ஸோ மிட் கேப் ரேஞ்சில் வரும். ஓகே, என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த சேனலுக்கு மேலே என்ட்ரி எடுத்துக்கோங்க. SL அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மைனர் ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைனர் ட்ரெண்டு நீங்கள் என்ன பண்ணலாம், SLஆக வச்சுக்கலாம். இதை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போது, அதாவது இல்லை இங்கே வச்சுக்கலாம். இதுதான் கரெக்டான டிசிஷனாக இருக்கும். 494க்கு கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் அடிச்சுட்டு நம்ம SL கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு வேதாந்தா.
இந்த வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஃபால் தான். 446 இப்போது என்ன ஆகிட்டுருக்கு, ஸோ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் இப்போதைக்கு நம்ம என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி இப்போ நம்ம எடுக்க முடியாது. அதே சமயத்தில் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா அந்த 473க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அப்படி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் வந்து அதோட ஆல் டைம் ஹையை நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது அவ்வளோ ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா வரல. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களோட டெசிஷனை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு சுஸ்லான் எனர்ஜி. இந்த சுஸ்லான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு வந்து இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு என்ட்ரி அப்படின்றது இந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கு கிடையாது. ஒன்று இது பிரேக் அவுட் எந்த அளவுக்கு எப்படி இது மூவ் ஆகும் அப்படின்றத இப்போதைக்கு நம்மளால் கணிக்க முடியல. உங்களுக்கு என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வரணும். ஸோ அந்த 50க்கு இந்த சேனலில் வந்து ஹிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், அகைன் மறுபடியும் ஒரு என்ட்ரியை எடுக்கலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் நசாரா டெக்னாலஜி. இந்த நசாரா டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஹை வால்டிலிட்டி ஸ்டாக்கு. ஸோ இது எப்போ வேணாலும் நியூஸ் வரலாம், எப்போ வேணாலும் கீழே போகும், திடீர்னு மேலே போகும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என்ட்ரி அப்படின்றதே கிடையாது. ஸோ நேற்றுக்கு இந்த வீக் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு நல்ல ஃபாலை தான் சந்திச்சிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் இப்போது என்ட்ரி கிடையாது, ப்ராப்பரான என்ட்ரி கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் என்பிசிசி. இந்த என்பிசிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரேலியை முடிச்சுட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கு நெக்ஸ்ட்டு எப்போது ரீடெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலில், அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 102 இல்லை 100.65 இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ஸ்டாக் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இது புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கில் இருக்குது. அப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டலும் நமக்கு வேணும். ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு சைட்வேஸ் கூட போகலாம். சைட்வேஸ் போயிட்டு உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ மேலே பவுன்ஸ் பேக் ஆகலாம், இல்லை வி ஷேப் ரெக்கவரி கூட வரலாம். ஸோ அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு டெய்லி அனாலிசிஸ் பண்ணுவீங்க இல்லையா உங்களோட ஸ்டாக்கு. ஸோ பிரேக் அவுட்னு நீங்கள் எந்த ஸ்டாக்கெல்லாம் கன்சிடர் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஸ்டாக்கை காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு 1500 சப்ஸ்கிரைபர் இருக்கும். ஸோ இந்த 1500ல் ஆக்டிவாக ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களில் நிறைய பேர் பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணுற ஸ்டாக்கில் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஸோ அதை பார்த்துட்டு மற்றவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு கம்யூனிட்டி, உங்களுக்கே ஒரு ஸ்டாக்கை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்மாகவே கூட நம்ம சேனல் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட நான் கேட்டுக்கிற இன்னொரு விஷயமும் இதுதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்கில் நம்ம காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறதுனால ஸோ நமக்கே நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொருத்தரும் பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணும்போது என்ன ஆகும், ஸோ நிறைய பேர் அங்கே ஸ்டாக்கை வந்து பதிவு பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஒரு வெப்சைட்டில் போய் பார்க்குற மாதிரி ஸோ நம்ம காமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நீங்கள் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ண ஸ்டாக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ நம்மளோட இந்த கோல் அச்சீவர் ட்ரேடர் இந்த சேனலை நம்ம மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதுக்கு உங்களோட ஹெல்ப் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வேணும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.